ஸ்ரீ மாதரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விவரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு செய்வினை இருக்குது அப்படின்னா அந்த செய்வினைக்கு உண்டான அறிகுறிகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது சம்பந்தமான ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். பல நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்மளுடைய மனதிற்கு இந்த அறிகுறிலாம் இருந்தால் இது செய்வினை பிரச்சனை தான் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலரும் பல விஷயத்துக்காக என்னை தேடி வருகிறீர்கள். நிறைய பேர் அருள்வாக்கு கேட்கறதுக்காகவும் அவங்களுடைய பிரச்சனைகளை மாந்திரிக ரீதியாகவும் தீர்த்து கொள்வதற்காகவும் மேலும் பல விவரங்களுக்காக என்னை தேடி நீங்கள் வரீங்க. ஆனால் வந்த உடனே சில பேர் நிறைய கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்குது, இது உண்மையாலுமே செய்வினைக்கு உண்டான அறிகுறி தானா இல்லையா அப்படின்ற விவரம் எனக்கு முதல்ல தெரியணும், இதை நான் எதை வச்சு கெஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்லாம் கேட்குறாங்க. சிலரும் பேசினாலும் ஒரு சிலர் இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் நம்மளுக்கு வருவது இயல்பு தான், இது செய்வினை பில்லி சூனிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கிறவங்களும் உண்டு. இது செய்வினையா அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்களும் உண்டு. இப்போது இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த பதிவை நம்ம கொடுக்க முடியும். முதல் விஷயம், ஒருவருக்கு செய்வினை அறிகுறி இருக்கு அப்படின்னா அவரு என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு செய்வினை விதங்கள் நிறையவே இருக்குது. அதாவது சிலரை தவறான வழிக்கு கொண்டு போகிற மாதிரியும் செய்வினை செய்ய முடியும். சிலரை தற்கொலை எண்ணங்களை தூண்டிக்கிற மாதிரியும் செய்ய முடியும். ஆனால் எந்த வழியில் போனாலும் கடைசியில் இந்த தற்கொலை எண்ணம் ரொம்ப அதிகமாக முத்த ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த செய்வினுடைய நிலை என்பது அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல் அறிகுறி, அடிக்கடிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. முதல் விஷயம், கையும் காலும், அதாவது இடது கையும் வலது காலும், வலது காலும் இடது கையும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கிற டைரக்ஷனில் கை கால் வீங்கும். இது எப்போ வீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு முன் 3 நாட்கள் பின் 3 நாட்களில் இந்த மாதிரி கை கால் வீங்கிறது, முகம் ஊதிக்கொள்வது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இரவில் தூக்கம் என்பதே இருக்கவே இருக்காது. முகம் ஒரு கருவடைந்து இருக்கும். பசி என்பதே இருக்காது. நிறைய தனிமையை விரும்பாங்க. என்ன காரணமே தெரியாமல் அழுக வந்துக்கிட்டே இருக்கும். எந்த நேரம் பாரு தற்கொலை எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும். இதையும் தாண்டி உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை வெளிப்புறமாக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் எந்த நேரமும் ஒரு அவல நிலை, அதாவது ஒரு சந்தோஷமான நிலையே வீட்டுக்குள்ளே இருக்காது. ஏதோ ஒரு அழுகிற மாதிரி இருக்கும், நிம்மதி இருக்காது, கெட்ட கெட்ட சொப்பனங்கள் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். தீய சக்திகளுடைய வேலை வீட்டில் இருக்குது அப்படின்னா, அது அதிகமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் கூடிய எலக்ட்ரானிக் பொருட்கள் அடிக்கடிக்கு போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பாங்க, அது ரிப்பேர் பண்ணுவாங்க சரியா இல்லைன்னு சொல்லிட்டு, மறுபடியும் அதே பிரச்சனை அங்கே வர ஆரம்பிச்சிடும். அது ஃப்ரிட்ஜுன்னு இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே ஒரு மன நிம்மதி இருக்கவே இருக்காது. சண்டை அடிக்கடிக்கு கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படும். பிள்ளைகளுக்கும் பெற்றவங்களுக்கும் இடையே விவாதங்கள் ஏற்படும். ஒரு மன நிம்மதியோட வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. இப்போ உணவு சாப்பிட்றாங்க, சாப்பாடு சாப்பிட போகிறாங்க அப்படின்னா, அந்த சாப்பாட்டில் கை வைக்கும் பொழுது ஒரு துர்வாடை எங்கிருந்து தான் அந்த நாத்தம் வரும்னே தெரியாது. அந்த துர்வாடை எங்கேருந்து தான் வரும் அப்படின்னு தெரியவே தெரியாது. இதையும் தாண்டி இது ஒரு நிலை. இதுக்கப்புறம் அடுத்த நிலை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏவல் வச்சிருக்கிறாங்கன்னா, அந்த ஏவல் வைக்கப்பட்ட நபர் ஒரு மன அழுத்தத்துக்கு உண்டான நபர் போலவே நடந்து கொள்வார். அவங்க கிட்ட ஏதோ ஒன்று எந்த நேரமும் காதுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒருத்தரை பார்க்க போகிறாங்கன்னா அவங்கள பற்றின விவரங்களை அவங்களுக்கு தெரியாமையே அவங்களுக்குள்ள ஒரு தவறான கருத்துக்களை புரிய வச்சிடும். அது கிட்டத்தட்ட ஒரு முத்தி நிலைக்கு தான் நம்ம சொல்லணும். பைத்தியம் போல் அவங்களே தனக்கு தானே பேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாரையும் விட்டு தனிமையை போக ஆரம்பிச்சிடுவாங்க. கத்த ஆரம்பிப்பாங்க, அழ ஆரம்பிப்பாங்க. இரவில் தூக்கம்ன்றதே இருக்காது. எங்கேயாவது தனிமையில் நடந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட பைத்தியங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த மாதிரி நிலையும் ஒரு ஏவல் அப்படின்றது பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை தான். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலே செய்வினை பிரச்சனை நம்மளுக்கு 100க்கு 90% இருக்குது. இந்த பிரச்சனை அதீதமாக செய்வினையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அதீதமாக இருக்கக்கூடியது இதுதான். அப்புறம் தொழில் ரீதியான செய்வினை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் நல்ல வசதியாக வாழ்ந்திருப்பார், கோடி கணக்கில் சொத்து வச்சு வாழ்ந்திருப்பார். என்ன காரணம்னே தெரியாமல் ஒரு வருஷத்துக்குள்ளே 6 மாதத்துக்குள்ளே ரொம்ப அதீதமாக கடை தொழில் நடத்த முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ஆகி கை கால் பாதிக்கப்பட்டு முடக்கப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தில் கடன் சுமை அதிகமாகி ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில் போயிட்டு தன்னை மாற்றிக்கிட்டா மட்டும்தான் அதை மீண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துடுவாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலைலாம் இருக்குது அப்படின்னா
அது வந்து நம்மளுக்கு வந்து செய்வினை கண்ட அறிகுறி தான். இந்த அறிகுறிகள் இருந்தால் அருள்வாக்கு சொல்பவரிடம் வந்து நாடி சென்று, இது அருள்வாக்கில் வந்து இதை செய்வினை தானா, இது யார் வச்சாங்க, எப்படி வச்சாங்க, எந்த திசையிலேருந்து வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்து அதுக்கு உண்டான தகுந்த பரிகாரங்களை நம்ம செய்து கொள்ளணும். இதை தான் அவசியமாக இதுவரைக்கும் கடைப்பிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு வழிமுறையாகும். இந்த பதிவு சம்பந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலிமா சந்தேகங்களை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.